என் பேர் மைலிஸ் டயனா. நான் இந்த சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் எப்படின்னா ஜீசஸோட பிறப்பு விழா தான். அதுதான் நான் கிறிஸ்மஸ் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாத ஒரு கிறிஸ்டியன் லைஃபோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு நாங்கள் எவ்ரி இயர், இது எங்கள் பாட்டி ஊருன்றனால எவ்ரி இயர் எல்லாருமே ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவோம். என்னோட பேர் பிலிப். நான் திமசமுத்திரம் என்னோட ஊர். வழக்கமாக வருஷம் கிறிஸ்மஸுக்கு இங்கே வரது தான் வழக்கம். நல்ல சிறப்பான திருப்பலி நடந்தது, நல்லா கலந்துக்கிட்டோம். நல்ல ஆன்மீகமான ஒரு சந்தோஷமான தருணம் இது. கிறிஸ்து பிறப்பு எப்படின்னா கிமு கிபி என்ற இரண்டு இந்த வரலாற்றையே பிரித்த ஒரு நபர் தான் கிறிஸ்து. அதனால இந்த கிறிஸ்து பிறப்பை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது அனைத்து சமுதாயத்தினரும் கொண்டாடுவதை நான் இந்த நேரத்தில் பதிவிடுகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறந்தது உலகத்தை சமாதானத்தின் பாதையிலும் பாவிகளை ரட்சிக்கவுமே, அதாவது ஒடுக்கப்பட்டோருக்கும் உரிமை இழந்தவர்களுக்குமாகவே மானிட மகனாக பிறந்தாரு. இந்த பிறப்பு உலகிற்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இதுதான் நமக்கு தேவையானது. நம்முடைய குறிப்பாக நம்ம இந்திய நாடு, தமிழ்நாடு அனைத்தும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் இருக்கணும்ன்றது தான். பொதுவாகவே உலகத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு நாட்டுக்கு நாடு அடித்துக் கொள்ளாமல் சமாதான பாதையிலே வாழறது தான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய வரலாறு. அடுத்ததாக வரப்போகின்ற இந்த 2026 ஆண்டும் நம்முடைய நாட்டுக்கும் உலகத்துக்குமே நம்முடைய வீட்டுக்குமே ஒவ்வொருவருக்குமே இனிய ஆண்டாக பிறந்திட எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.